அனைவருக்கும் வணக்கம். வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு 18 வயசு பெண் சேலத்தில் இருக்க அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு வந்து அங்கே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு சென்னை மாதவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தெரியும், இவங்களுடைய ஃப்ரெண்டு. அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி இப்போதான் ரீசெண்டாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ சேலம் வரைக்கும் வந்துட்டோம், ஃப்ரெண்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த 18 வயசு பெண்ணும் நினைக்கிறாங்க. மாதவரத்தில் இருக்க அந்த பெண்ணும் நீ வா வந்து என்னுடைய குழந்தைய பார்த்துட்டு போ அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சேலத்திலேருந்து இந்த பெண் வந்து கிளம்பி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வராங்க. டைம் பார்த்தோம் அப்படின்னா நைட்டு 11 மணி. ஸோ என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த வெஸ்ட் பெங்கால் பொண்ணுக்கு வந்து தமிழ் தெரியாது, இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. பட் அங்க யார்கிட்ட பேசுறது என்ன அப்படின்னு தெரியல. ஸோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுறப்போ ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து கிளாம்பாக்கம் வந்து மாதவரத்துலேருந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரம், நீ கிளம்பி கோயம்பேடு வந்து அங்கே அடிக்கடி பஸ் இருக்கும் கிளாம்பாக்கத்தில், நீ கோயம்பேடு வந்துட்டு அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உன்னை கூப்பிட்டுப்பாரு, டைம் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆச்சு, சீக்கிரம் வா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஸோ இந்த பெண் வந்து அங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முன்னாடி அந்த ரோடு இருக்குல்ல, ஸோ அந்த ரோட்ல வந்து நிக்கிறாங்க கோயம்பேடு வந்து பஸ் ஏறி போகிறதுக்காக. அப்போ இவங்க தனியா நிக்கிறப்போ ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோவில் ஒரு 55லேருந்து 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் இருக்காரு. ஸோ வந்து இந்த பெண்ணுக்கு பக்கத்தில் ஆட்டோவை நிறுத்திட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பட் அவர் பேசுறது இந்த பொண்ணுக்கு புரியல. ஏன்னா இந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியாது. ஸோ ஏதோ பேசுறாங்க. அந்த பெண் வந்து நான் வந்து கோயம்பேடு போகணும் அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சுட்டாங்க. பட் அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இந்த இடத்த நிக்க கூடாது, இந்த இடத்த நின்னா ஆபத்து, இங்க நிறைய ரவுடி பசங்க வருவாங்க, இது வந்து பாதுகாப்பு இல்லாத இடம் அப்படிங்கிறத இவருக்கு ஹிந்தி தெரியல, இங்கிலீஷே சரியா தெரியல அப்படின்னா கூட ஓரளவுக்கு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து புரிய வைக்கிறாரு. ஸோ நீ என்னுடைய ஆட்டோவில் வா, நான் உன்னை கூப்பிட்டுட்டு போயிட்டு கோயம்பேட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண்ணுக்கு இங்க யாரையும் தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது. மணி வந்து நைட்டு 11 மணி ஆச்சு அப்படிங்கிறதுனால கிளாம்பாக்கத்துலேருந்து கோயம்பேடு எவ்வளவு தூரம்னு கூட அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஸோ இந்த ஆட்டோ டிரைவரை நம்பி, ஒரு அப்பா வயசு இருக்கக்கூடிய நம்பர் தானே, ஸோ அந்த ஆட்டோ டிரைவரை நம்பி இந்த பெண் வந்து ஆட்டோவில் ஏறி உக்காடுறாங்க. ஏறி உக்காந்ததுக்கு அப்புறம் நான் தான் எந்த வழியில வரோம், எங்க வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த தோழிக்கு வந்து ஷேர் பண்ணணும்ல. ஸோ அதனால இந்த 18 வயசு பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, லைவ் லொகேஷனை வந்து தன்னுடைய தோழிக்கு ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ புதுசா இந்த பெண் இங்க வந்திருக்காங்க, வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால தோழியுமே இந்த லைவ் லொகேஷன் வந்து சரியா வருதா, கோயம்பேட்டை நோக்கி தான் அந்த பெண் வந்துட்டு இருக்காளா அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இவங்களும் நான் ஆட்டோவில் வரேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மெசேஜ் போட்டிருக்காங்க. பட் ஆட்டோ போயிட்டு இருக்கப்பவே ஆட்டோ டிரைவர் வந்து நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. பட் என்ன பேசுறாரு, யாரை கான்டாக்ட் பண்றாரு அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு வந்து உள்ள உட்காந்துருக்கு, ஆட்டோவில் உட்காந்துருக்கு அந்த 18 வயசு பெண்ணுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு புரியல. முக்கிய காரணம் என்னன்னா, இவங்களுக்கு வந்து அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க, என்ன கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆட்டோ அப்படிங்கிறது போகுது. அவங்களுடைய ஃப்ரெண்டு மாதவரத்தில் இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த ஆட்டோ வந்து சரியா கோயம்பேட்டை நோக்கி தான் வருதா அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த லொகேஷன் அந்த எப்பொழுதும் யூஸ்வலா கிளம்பாக்கத்துலேருந்து கோயம்பேடு போறதுக்கு ஒரு ரூட் இருக்குல்ல, அந்த ரூட்ல இந்த ஆட்டோ போல அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு, மாதவரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தெரிய வருது. ஸோ எங்கேயோ வழி மாறி போதே அப்படின்னு தெரிய வருது. பட் இந்த ஆட்டோவில் இருக்க பெண்ணுக்கு வந்து அது தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரூட்டே தெரியாது, எங்க போகுது ஆட்டோ என்னன்னு தெரியல. பட் ஆட்டோ போயிட்டு யாரும் ஆள் இல்லாத ஒரு இருட்டான பகுதியில் வந்து திடீர்னு நிக்குது. நின்ன உடனே இந்த பெண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் நிறுத்துறீங்க என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேர் வந்து ஆட்டோக்குள்ள பூந்து இந்த பெண்ணுடைய லெஃப்ட்ல ரைட்ல 2 பேர் உட்காந்து இந்த பெண்ணை வாயை பொத்துறாங்க, கழுத்துல கட்டி வைக்கிறாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த ஆட்டோ டிரைவர் யார்ட்டையோ ஃபோன் பேசி இதை மாதிரி வர வச்சிருக்காரு அப்படின்னு இந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க வந்து அவங்கள தள்ளி விட ட்ரை பண்றாங்க. பட் 2 பேர் உட்காந்துருக்கானுங்க இல்லையா, ஸோ அவனுங்க வந்து கத்தியால இந்த பெண்ணோட கழுத்துல லைட்டா ஒரு சின்ன காயம், ஏன்னா இவங்க தட்டி விட ட்ரை பண்றப்போ. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு கழுத்துல கத்தி வச்சு மிரட்டி இந்த பெண்ணை வந்து இதை மாதிரி அபியூஸ் பண்றது, செக்ஷுவலா அபியூஸ் பண்றது அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. பட் மாதவரத்தில் இந்த 18 வயசு பெண்ணோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு எங்கேயோ இந்த பெண் வந்து ஆட்டோ அப்படிங்கிறது வழி மாறி போயிருக்கு, ஸோ ஏதோ நடக்குது அப்படின்னு சந்தேகம் ஆயிடுச்சு. ஸோ கால் பண்ணா எடுக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு தெரியாததுனால மாதவரத்துல இருந்து அந்த ஃப்ரெண்டு வந்து அவங்க ஹஸ்பண்டை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது மாதிரி இது வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்டோட அந்த மொபைல்ல வந்து லைவ் லொகேஷன் ஆனா இருந்தது, அவங்க இந்த இடம் வரைக்கும் வந்தாங்க, பட் அதுக்கப்புறம் எங்க போனாங்க என்னன்னு தெரியல, ஸோ ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பட் போலீஸாலையுமே உடனே கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா லொகேஷன் அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு, மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால
போலீஸாலுமே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. பட் அந்த லொகேஷன் வந்து ஆஃப் ஆச்சு இல்ல, ஸோ அந்த ரீஜியன்ல போலீஸ் பேட்ரோல் அப்படிங்கிறது போயிட்டு அங்க போற சத்தம் அதெல்லாம் தெரிய வருது. ஸோ இந்த ஆட்டோ ஒரு இடத்த நிக்குது, போலீஸ் பேட்ரோல் அங்கங்க போறது. ஸோ ஏதோ நம்ம மேல சந்தேகப்பட்டு இங்க போலீஸ் பேட்ரோல் வந்துடுச்சு அப்படிங்கிற விஷயத்த அந்த ஆட்டோ டிரைவரும் அந்த ஆட்டோவில் இருந்த 2 பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் இது எல்லாம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ½ an hour டைம் ஆயிருக்கு. ½ an hourலேருந்து 45 minutes வந்து டைம் ஆயிருக்கு. ஸோ அந்த 45 minutes வரைக்கும் அந்த பெண்ணை வந்து அந்த ஆட்டோவில் வச்சு அவனுங்க வந்து மோசம் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கானுங்க. ஸோ இந்த சத்தம் கேட்ட உடனே இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னா, நாம மாட்டிக்க போறோம், இந்த நம்மளை தேடி போலீஸ் வந்துட்டாங்க, நாம மாட்டிக்க போறோம் அப்படிங்கிறதுனால இந்த பெண்ணை வேற ஒரு ஆட்டோவில் வந்து மாத்தி விட்டுட்டு போயிடலாம். நாம இப்படியே போனோம் அப்படின்னா ஏதாவது பிரச்சனையாகும். ஸோ வேற ஒரு ஆட்டோவில் இந்த பெண்ணை நம்ம வந்து ஏற்றி விட்டுட்டு நாம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ அப்போ இவனுங்க நின்ன இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு அந்த மார்க்கெட் இருக்கும்ல, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இருட்டான பகுதியில் நின்றுருக்கானுங்க. அப்போ அந்த பக்கமா ஒரு ஆட்டோ வந்திருக்கு. அந்த ஆட்டோவை பார்த்துட்டு இவனுங்க கை காட்டி, அந்த 3 பேர் இருக்கானுங்களே, ஸோ அவனுங்க கை காட்டி இதை மாதிரி எங்கள் ஆட்டோ வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, ஸோ அதனால இவங்களை வந்து நீங்கள் வந்து பிக்கப் பண்ணி போய் ட்ராப் பண்ணிக்கோங்க கோயம்பேட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போவுமே அந்த பெண்ணு வந்து ஒரு சோகமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படிலாம் இருந்திருக்காங்க. பட் வேற வழியே இல்லை, எல்லாம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்டோவில் இருக்கக்கூடிய 3 பேருமே ஆண்கள், அந்த ஆட்டோவில் இருக்கக்கூடிய நபரும் ஆண்கள். இந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 18 வயசு தான். ஸோ இந்த ஆள் வந்து அந்த பெண்ணை வந்து ப்ரெஷர் பண்ணி இன்னொரு ஆட்டோவில் மாற்றி விடுறாரு. அந்த பெண்ணு ஏறலாம் தயங்கி இருக்காங்க, ஏன்னா அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு தெரியாதுல்ல. ஸோ ஏறுறப்போ அந்த பெண்ணுக்கு வந்து அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்துட்டு அவர் ஹிந்திக்கார் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆட்டோ டிரைவர் எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஆட்டோவில் ஏறி உக்காந்துருக்காங்க. ஏன்னா அவருக்கு ஹிந்தி தெரிஞ்சுது அப்படின்னா இந்த பெண்ணு வந்து இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த அந்த டிரைவர்கிட்ட சொல்ல முடியும்ல. ஸோ அதே மாதிரி நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஆட்டோவில் ஏறி உக்காடுறாங்க. ஏறி உக்காந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் ஒரு ஆட்டோ ஒரு 100 மீட்டர் போறதுக்குள்ள ரொம்ப அழுது இருக்காங்க. ஸோ அந்த ஆட்டோ டிரைவர் என்னம்மா ஆச்சு, இவனுங்க 3 பேரும் அந்த ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டானுங்க. பட் அந்த ஆட்டோ டிரைவர் கேட்கிறாரு என்னம்மா ஆச்சு என்னன்னு கேட்கிறப்போ, இந்த பெண் தனக்கு நடந்த கிளாம்பாக்கத்திலேருந்து இங்க இந்த கோயம்பேடு வரைக்கும் வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் தனக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட அந்த ஹிந்தி தெரிஞ்ச நபர்கிட்ட வந்து புலம்புறாங்க. ஸோ அந்த நபர் பக்கத்தில் எங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டு போறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டும் வந்து போலீஸ்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்த வந்து மீட் பண்றாங்க. ஸோ போலீஸ் உடனே விசாரணை அப்படிங்கிறத, ஏன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் தானே கொண்டாந்து விட்டாரு, ஸோ அவர்கிட்டயே அந்த விசாரணை அப்படிங்கிறத தொடங்குறாங்க. இந்த ஆட்டோ டிரைவர் போலீஸ் கிட்ட அந்த பெண்ணை ஒப்படைக்கிறப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 12 மணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்டே விசாரணை அப்படிங்கிறது போயிருக்கு. ஸோ அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, இதை மாதிரி 3 பேர் வந்தாங்க, இந்த இடத்த வந்து சவாரி போறியா அப்படின்னு கேட்டுட்டு என்னோட ஆட்டோவில் இந்த பெண்ணை ஏற்றி விட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆட்டோ டிரைவரையும் முழுசா போலீஸால நம்ப முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு போலீஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்றாங்க. ஸோ இந்த டிரைவர் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. ஒரு 3 பேர் வந்திருக்கானுங்க, மாற்றி விட்டுட்டு போயிருக்கானுங்க. ஸோ இந்த சம்பவம் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இந்த பெண் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு அந்த 3 பேரால இந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு, ஸோ இந்த கேஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த 3 பேர் யார் அப்படிங்கிற விஷயம் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஆனா இந்த பெண் இருக்காங்கல்ல, 18 வயசு பெண்ணு தானே, ஸோ அவங்களுக்கு இதை மாதிரி நடந்தது அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அந்த பெண்ணுக்கு இப்போ கவுன்சிலிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ண வேண்டியது இதை மாதிரி விஷயத்துல ரொம்பவே அவசியம் இல்லை. ஸோ அந்த பெண் அடுத்து வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. நாம பொதுவாக பார்க்குறோம் அப்படின்னா சென்னையில் இதை மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா அடிக்கடி நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா கூட அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை நடந்தது. அடுத்து ஈசிஆர் பிரச்சனை ஆரம்பிச்சு இன்னும் அது முழுசா முடிய கூட இல்லை. இன்னும் அதுக்கான அந்த பேச்சு, அதுக்கான அந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லயுமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அடுத்து கிளாம்பாக்கத்துக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு, அதுவும் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த பெண்ணுக்கு வந்து இதை மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய எல்லா வீட்லையுமே பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க வெளியில போகிறது, டிராவல் பண்றது, நைட்ல போறது, கேப் புக் பண்ணி போறது, ஆட்டோ புக் பண்ணி போறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்துறதோ அப்படிலாம் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப ஒரு ரபிஷான விஷயம். ஸோ அவங்க போறாங்க அப்படின்னா போவாங்க தான்.
பட் என்ன அப்படின்னா அவங்க எப்படி போனாலுமே நம்ம மனசுல வந்து எப்பொழுதுமே ஒரு பயம் இருக்கும். ஐயோ வெளியில போறாங்களே, பாதுகாப்பா இருப்பாங்களா, ஏதாவது நடந்துருமா அப்படின்னு ஒரு பெரிய பயம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பயம் என்னத்துக்காக வருது அப்படின்னா, நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம். வெளியில வந்து பெண் வந்து தனியா போறப்போ, நைட்ல ஆட்டோவில் போறப்போ, நைட்ல கேப்ல போறப்போ இதை மாதிரி பிரச்சனை நடந்தது, கார்ல போறப்போ இதை மாதிரி பிரச்சனை நடந்தது அப்படின்னு நம்ம மாத்தி மாத்தி திரும்ப திரும்ப நியூஸ் கேள்விப்படுறப்போ அந்த பெண்ணை நம்மளால தடுத்து நிறுத்தவும் முடியாது, தடுத்து நிறுத்தவும் கூடாது. ஆனா வெளியில போயிட்டாலும் ஐயோ ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயப்படுற மாதிரியும் ஒரு சூழல் இருக்கு. ஸோ அந்த சூழலை இன்னும் வந்து நம்மளை பயமுறுத்துற மாதிரி, நம்மளை வந்து அதிர்ச்சி ஆக்குற மாதிரி இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதை மாதிரி சம்பவங்கள் சொசைட்டியில நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி சென்னையில இதை மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை மாதிரி வீடியோ உங்களுக்கு சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.